Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. சொல்லுங்க மேடம். ஹலோ, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சும்மா மதுரைக்கு ஒரு வேலையாக வந்தா. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க நீங்கள். திரும்பவும் உங்களை இதுக்குள்ளே இழுத்து விடுற மாதிரி நினச்சிங்கன்னா ஐம் ரியலி சாரி அபவுட் தட். பட் பார்கவிக்கு ஒரு பிரச்சனை. என்னாச்சு மேடம்? ஐயோ மேடம், அதுக்காகத்தான் அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்ப வேணான்னு ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ நான் சொன்னேன். சரி, இப்போ இந்த பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த வீட்டில் ஜனனி மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. பட் நான் இப்போ கால் பண்ணது அடுத்த ஸ்டெப் பற்றி யோசிக்க தான். குணசேகரன் சைட்லேருந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரியல. சிச்சுவேஷன் வயலண்ட்டாக மாறக்கூட சான்சஸ் இருக்கு. இல்லை நாம் எதிர்பார்க்காத மாதிரி அவங்க லீகலாக ஏதாவது ப்ரொசீட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. என்ன நடக்கும் தெரியல. நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது இல்லையா? நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். நிச்சயமாக பண்ணுறேன் மேடம். அந்த பொண்ணுக்காக நான் எப்போ வேணாலும் வந்து நிற்பேன்னு அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் உடனே கிளம்பி நான் ஷேர் பண்ணுற லொக்கேஷனுக்கு வர முடியுமா? ஓகே மேடம். ஓகே மேம். நான் வரதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும், வந்துடுறேன் மேம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வந்துடுறேன். நோ தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வாங்க, பார்த்துக்கலாம். சரி மேம், தேங்க்யூ. சரவணன், ஜட்ஜ் வீட்டுக்கு வண்டியை விடுங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல? கொஞ்ச நேரம் பார்த்துக்கணும். ஓட்ட விட்டுட்டு போனா ஓட்ட விட்டு கூறுட்ட வேலை. மாமா எங்க போய் தொலைஞ்ச நீ? மாமா இங்கதான் தெருமுனையில டீ கடைக்கு போயிருந்தேன். அதுக்குள்ள பைய வேண்டாத வேலையை பார்த்து விட்டான் மாமா. பயல திறந்து விடல. திறந்து உள்ளதான் இருக்கான். ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அத்தையே காணும். இங்க நடக்கிற கூத்துல கோயில பூஜை நடக்க முடியும் வந்துட்டேன். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா மாமா? அவங்க 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க. இந்த வீட்டு பெண்கள் தான் ஆச்சா ஊச்சான்னு கோச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பேசுங்க. மாமா கோவப்பட்டு காலைகளை தூக்கிறாதீங்க. என்ன எதுக்கு நான் கதவை திறக்க வேண்டாம்னு சொன்னீங்க? நேரம் அந்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளி மிதிச்சே கொண்டிருப்பேன். இந்த பைய கை காலை உடச்சு போட்டு கல்யாணத்தையும் முடிச்சிருக்கலாம். அராஜகம் பண்ணிட்டு திரிகிற ஆளுகளை ஒவ்வொருத்தையும் இதுங்க எல்லாத்தையும் கழுத்தை உடச்சு போட்டுருக்கலாம். கதிரே பேசாம இரு. நம்ம ஒவ்வொரு தடவை ஆத்திரப்பட்டு செய்யறதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாகுது. நத்த சாதகமா இருக்கு. இது பாருங்க, இந்த விஷயத்துல எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியலையே. தர்ஷன் மாடிக்கு தான் வந்திருக்கான். இந்த பிள்ளை அதுக்கு என்னமோ தேவையில்லாம டிராமா ஆடி பெருசா பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு. இதுக்கு கதவெல்லாம் பூட்டி வச்சு எதுக்கு இந்த வேலை பார்க்கணும்? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஏய் நந்தினி, என்னைக்கு நீங்க எல்லாம் கோட்டு கூண்டுல ஏறி இந்த வீட்டையும் ஆம்பளையில கேவலப்படுத்துனீங்களா அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேசாம இருக்கணும். இந்த பொண்ணை இந்த வீட்டுல உணவு உட்கார வச்சு எதுக்குன்னு தெரியாது எங்களுக்கு. எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஆமா மாமா, ஒரு 5 நிமிஷம் கேப்ல எல்லாருக்கும் ஆப்ப வைக்க பாக்குறாங்க. டேய் வாய புத்ர, கோட்டை விட்டுட்டு பாய் பேசுற வாய். மாமா இவளுக்கெல்லாம் கூட்டா சேர்ந்துதான் மாமா இந்த சத்தியம் பண்ணிருக்காளுங்க. கூட்டு கலவாணிங்க. அவன் சின்ன பையன் இவளுக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்தாளுங்க. அவன் எப்படி இம்புட்டு பெரிய வேலையை பார்த்திருப்பான்? எல்லாம் இவளுங்களோட ஏற்பாடு தான். எம்புட்டு தெளிவா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுத்து காஃபி ஷாப்ல உட்கார வச்சு இங்க வந்து செவரேறி குச்சி ரூம்குள்ள ஓடி இருக்கான். இதெல்லாம் அவன் எப்படி பண்ணிருப்பான்?
இவளுக தான் திட்டம் போட்டு தெளிவா 2 பேரும் ரூம்குள்ள அமிச்சு ஏதோ பிளான் பண்ணிருக்காளுங்க. இப்ப இவளுகளோட களவாணித்தனம் அம்பலப்பட்டு போச்சுன்னு அப்படி நடிக்கிறாளுங்க ஒன்னும் தெரியாத மாதிரி. ஏய், தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. டேய் வாய மூடன. யாரு வாய் தரக்கூடாதம்மா. டேய் கரிகளா திறடா கதவை திற. சாவியை கொடுங்க மேடம். உள்ள இருக்கிறவளுக்கு இன்னைக்கு என் கையில தான் சாவு. ஏய் கதிர், அவ மேல உன் கை பட்டுச்சு, அப்புறம் காலம் பூரா நீ ஜெயில இருக்க வேண்டியது வரும் சொல்லிட்டேன். உன்ன வந்துருவியா முக்கா பேண்ட மாட்டிக்கிட்டு நாட்டகம் பண்றதுக்கு? வாயம் போட்டு நில்றி. டேய் கதிரே பேசாம இரு. டேய் நீ என்ன வாயை பத்துக்கிட்டு திறடா கதவை. இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. தொரடா நிக்கு. ஏய் வாடா. வாடா. ஒரு நிமிஷம் இருச்சு. டேய் கதிரே டேய் கையெடு. அது மேல ஒரு அடி விழ கூடாது. நீ வாங்கிட்டே வாடான்ட்டே. மாமா உன்னால தான் எல்லாம். என்ன பண்ணிட்டு போங்க. அவளை சாவடிக்க கொன்றுவேன் உன்னை. போன்றேல என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா கைய வாங்கிட்டு வர திமிராடி. அவதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஆமா விடுமா. வேண்டாம் விடு. என்ன செய்யணும் அதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. இன்னொரு வாட்டி அவன் மேல கை பட்டுச்சு தொலைச்சிருவேன். போடி அந்த பக்கம். ஏய் வாடா. ஏய் எல்லாரும் கீழே வா. ஏய் அறிவு வா. இவனுங்களாம் சும்மா விடக்கூடாது மாமா. வா கீழே வா. வாங்க. இப்ப நீ போறியா இல்லையா? 3 பேருக்கும் இருக்குடி. எச்சி போடி. இன்னைக்கே இருக்கு உங்களுக்கு. அவளை சேர்த்து வைக்க பிளான் பண்றீங்க. இருக்கு. இவ்வளவு வாங்கி திருந்த மாட்டேங்குது பாரு. என்ன பண்ணிருக்க பாரு. இங்க பாரு பார்கவி, நீ எல்லாத்துக்கும் பயப்படாத, பிரேக் ஆகாத, ஸ்ட்ராங்கா இரு. புரியுதா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நீ இந்த வீட்டுக்கு வந்த. இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த விஷயம். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எதுக்காகவும் நீ உடைஞ்சிடவே கூடாது. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். உனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரணும்னா அது எங்களெல்லாம் தாண்டி தான் வரும். புரிஞ்சுதா? அழாத, தைரியமாரு. ஏய் சைல்டு சைக்கோ, நீனும் போகலையா? அதான் நீ கோட்டாக்கு முடிச்சிட்டல. எப்பவும் வேவ்லேருந்து இறங்கி தான் ஏறணுமா? கீழே போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு வா. அப்புறம் திரும்ப வந்து மேலே ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். இப்போ போ போடே. தண்ணி. இரு, ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டு வரேன்.